ஃபஸ்ட்டு நேம் வேணுங்க. அப்போ அதான் இப்போ அப்பா உருவாக்கிட்டு போனதில் வந்து அதான் நம்பிக்கை அப்படின்ற ஒரு நேம் தான். ஸோ அதனால் வந்து அந்த ஒரு விஷயத்தை கரெக்டாக நம்பிக்கையாக நாணயமாக இருக்கிறாங்கனாவே நமக்கு வந்து பணம் கரெக்டாக கிடைக்கும். ரெண்டாவது விஷயம் வந்து எந்த தொழில் செஞ்சாலுமே அது அனுபவம் மெயினாக வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சத்யம் சினிமாஸ், பிவிஆர் சினிமாஸ் சிட்டியில் பார்க்குறோம். ஸோ அதை வந்து ஏன் நம்ம பகுதியில் கொண்டு வரக்கூடாது? நம்ம தேட்டர் பார்த்தா பழைய மாடல் இருக்கும், பழைய சீட்டு, பழைய இதுதான் அது இருக்கிறது, ஏன் அங்கே பண்ணக்கூடாதுன்னு திங்க் பண்ணேன். பட் அவ்வளோ பெரிய இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ரிட்டர்ன்ஸ் வருமானு யோசனை பண்ணோம். இன்றைக்கி ஓடிடிக்கு வந்து பார்க்கக்கூடிய இந்த படம் ரிலீஸ் ஆனோடனே இது ஓடிடி படமாக திரையரங்கில் படமான முடிவு பண்ணிடலாம் ரசிகர். ஸோ அப்போ இன்றைக்கி மாறிடுச்சு, கான்செப்ட் மாறிடுச்சு. ஸோ அப்போ இன்றைக்கி திரையரங்கத்தை இன்றைக்கி இந்த மாடல் பண்ணால் தான் போகும். அதே மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பத்தாது, இன்றைக்கி 5 ஸ்க்ரீன் மினிமம் வேணும். இருந்தால் தான் 5 படங்கள் கொடுக்கணும். அவங்க வந்தோடனே தேர்வு செய்கிறாங்க, இந்த படத்துக்கு போகலாமா அந்த படத்துக்கு போகலாமா. ஸோ அப்போது இத்தனையும் இன்வெஸ்ட் பண்ணி இப்போ ரீமாடல் பண்ணிவிட்டு இவ்வளோ வசதிகளை செய்து கொடுக்கணும், பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கணும், டாய்லெட் பக்காவாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும் டாய்லெட். ஸோ இத்தனையும் விரும்பி இன்றைக்கி ஆடியன்ஸ் வராங்க. நீ படத்தை நோக்கி வந்திருக்க ஆடியன்ஸு போக வந்திருக்க படம் எந்த தேட்டரில் நல்லாயிருக்கும், எதில் நம்ம கம்ஃபர்டபுளாக போய் படம் பார்க்கலாம். ஸோ அதை தேர்வு செய்கிறாங்க. இப்போ ஆடியன்ஸ் வந்து இப்போ வரவு அதிகமாகிடுச்சு. நம்ம சொல்லக்கூடிய சார்ஜஸ் என்னோட கரெக்டாக கொடுத்துட்றாங்க. கேன்டீனுடைய இது வந்து நமக்கு பேலன்ஸ் ஆகுது. எவ்வளோ வந்து அந்த பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கு. தொழில் செய்யணுன்னா மட்டும் பத்தாது, ஒரு சேஞ்ச் கொடுக்கணும். நம்ம வந்து இதை வந்து இந்த பகுதியில் கொண்டு வரணும், என்னென்னு யோசனை பண்ணணும். அதுக்குண்டான அனுபவங்கள் அதுக்குள்ளே யார்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும், கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணால் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா, அந்த ரிட்டர்ன்ஸுக்கு உண்டான இது எப்படி நமக்கு அது சமாளிக்க முடியும் அப்படின்ற விஷயத்தை எல்லாம் பார்க்கணும். அதுக்கு நான் அதிக கடன் வாங்கிட்டால் நமக்கு இருக்கக்கூடியதில் கடனுக்கு வட்டியே போயிடும். ஸோ இதெல்லாம் பார்க்கணும். இதை பேர் நிறைய பேர் கணக்கெடல் இல்லாமல் இந்த சேவிங்ஸ் விஷயம் தான் அந்த இதை செய்யாமல் நிறைய பேர் ஃபெயிலியர் ஆகிடுறாங்க. ஸோ அதனால் வந்து இந்த தொழில் வந்து வெளியே இருக்க பார்த்துட்டு அதை வந்து நம்ம இடத்துல செஞ்சால் வருமா. இதில் என்னன்னு கேட்டால் ஃபஸ்ட்டு முதல்ல யார் அந்த ஃபீல்டுக்கு வராங்களோ அது சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும்.